you are appointed as a content producer of our channel. ஒரு டாபிக் எடுத்து அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க பேசினா மக்கள் கிட்ட ரீச் ஆகும். அதெல்லாம் பார்த்துட்டு கிரியேட் பண்றது தான் உங்க வேலை. பவி சீக்கிரமா எழுந்திரு. 8 மணி ஆயிடுச்சு. அங்க பாரு 8 மணி ஆயிடுச்சு பவி. ஐயோ டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? ஐயோ பாரு பவி மணி 8 ஆயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அந்த அலாரத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. சரியா அடிக்குமான்னு கேட்டல. பாத்தியா இப்ப பாரு என்ன டைம் ஆச்சு. 8 மணி ஆச்சு. லேட்டா எழுந்துட்டோம். அலாரத்தை என்ன பண்ணீங்க அத்த ராத்திரி? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் எதுவுமே பண்ணல. ஐயோ இது எல்லாத்துக்கும் நீங்க தான் அத்த காரணம். நைட் என்ன எங்க தூங்க விட்டீங்க? தூங்கிட்டு இருந்த என்ன எழுப்பி எதையாவது கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் பாருங்க லேட் ஆயிடுச்சு. புது வேலைங்கிறதால எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பவி. சரி நீ போய் குளிச்சிட்டு வந்துரு. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். அத்த இதுக்கு மேல எங்க நீங்க டிஃபன் எல்லாம் ரெடி பண்ண போறீங்க? இதுக்கு மேல டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. இது பாருங்க நான் ஒன்னு சொல்றேன். நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம். வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணலாம். தயவு செஞ்சு போய் குளிச்சிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போக முடியாது. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. அப்புறம் தான் நான் போக முடியும். முதல்ல சீக்கிரமா ரெடி ஆயிடு. சீக்கிரம் போ. டைம் ஆயிடுச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சு. நான் எப்ப ரெடி ஆவேன்? ஐயோ கடவுளே. டைம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ குட்டி சாரி குட்டி. எதுக்கு? ஒரு காஃபி கூட உனக்கு என்னால தர முடியலடா. எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு குட்டி. நைட் எல்லாம் தூக்கமே வரல. புது வேலைக்கு போறேன்ல அந்த டென்ஷன்ல தூங்கிட்டேன். இப்போ வீட்ல என்ன செய்யறதுனே தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் ஏதாவது சீக்கிரமா ரெடி பண்றேன். சரியா? அம்மா சட்னி இட்லி சாம்பார். என்ன இதெல்லாம்? அத்தை யார் செஞ்சா இவ்வளவும்? வேற யாரு? உங்களோட அருமை மகனும் அந்த ஹரிசாரோட சிசியனான இந்த அடியன் தான் இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன். எப்படிமா? நீ எப்ப எழுந்த? எப்ப இவ்வளவு செஞ்ச? காலையில சீக்கிரமா எழுந்துட்டேமா. எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்பவே. தேங்க்ஸ் குட்டி. ஆனாலும் அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. மா என்னம்மா இதுல கஷ்டம் இருக்கு? நீங்க எத்தனை நாள் எனக்காக காலையில கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். அம்மா இன்னைக்கு உங்க லைஃப்ல மிக முக்கியமான நாள். உங்க திறமைக்கான அங்கீகாரமா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதனால உங்களோட முழு கவனமும் அதுலதான் இருக்கணும். சரியா? சரி வாங்க. டைம் ஆகுது. வாங்க உட்காருங்க. பவி பவி வா சாப்பிடலாம். பாரு குட்டி என்னென்னமோ சமைச்சிருக்கான் பாரு. வா உட்காரு. ஐயோ அம்மா 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 பாத்து. ஒரு நிமிஷம். இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம். மெதுவாமா தண்ணி குடிங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் போதுமா? சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா? எந்த வீட்லயும் இந்த கூத்து நடக்காதுராப்பா. என்னமோ இங்கதான் அதிசயமா வேலைக்கு போறாங்கன்னு இந்த பையன் வெக்கமே இல்லாம பணிவிட பண்ணிட்டு ஊட்டி விடுறான். இதெல்லாம் பார்க்கணும்னு என் விதி போல. அம்மா, அதெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாதுமா. சீக்கிரம் சாப்பிடுங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம். போதுமா? போதுமா? சரி 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 சரி. இந்தாங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, குடிங்க. போதுமா? சரி, இப்ப கை கழுவிடுவோம். இல்ல இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். கை கொடுங்க. இதுக்கெல்லாம் போய் எழுந்துட்டு இருங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேற. பாருங்க, பவி ரொம்ப கோவமா இருக்கா. போதும். குட்டி. ஓகேவா? வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. டைம் இல்லம்மா, எந்திரிங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். இங்க பாருங்க, இதுல மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு வச்சிருக்கேன். பிபி மாத்திரையை மறக்காம போட்டுக்கோங்க, சரியா? இங்க பாருங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மதிய லஞ்சா மறக்காம சாப்பிடணும். திருப்பி எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, சரியா? மா, குறிப்பா டயத்துக்கு சாப்பிட்டுருங்க. என்ன இது? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் குழந்தை மாதிரி என்னென்னமோ ஸ்கூலுக்கு வழி அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு இருக்க. குழந்தை தாமா நீங்க. இதெல்லாம் என்ன, நீங்க எனக்கு செஞ்சதுதான். இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த நன்றியை நான் காட்டுறேன், அவ்வளவுதான். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். இரு இரு இரு. அப்பா, நான் ஒரு புது கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன்பா. இன்னைக்கு முதல் நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
சித்தி, அப்பாக்கு மத்தியான நேரத்துல மருந்து கொடுக்கணும். மாத்திரை எல்லாமே அவர் ரூம்ல வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கு அப்புறம் மறக்காம கொடுத்துருங்க. இத பாருமா, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு விவரம் பத்தாது. வயசானவரை வீட்டுல தனியா தவிக்க விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ. நாங்க இங்க பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? அம்மா அம்மா நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சுல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வரேன்ப்பா, அம்மா, வரேன் நான் சித்தி. பாத்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, லேட் ஆயிடுச்சு. பவி வா 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 வா, சீக்கிரம். அத்தை விடுங்க அத்தை. சம்பளம் வந்ததும் இந்த ரோஷம் எல்லாம் பறந்து போயிடும். சரி விடுங்கம்மா. வாங்க. இந்தாங்க புடிங்க. மதியம் சாப்பிட்றணும். என் ஆர்ஜி அம்மாக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? பார்த்து போயிட்டு வரணும். ஓகே பை. வாங்கம்மா வாங்க. அத்தை சீக்கிரம் வாங்க. என்ன அத்தை, என்ன யோசிச்சுட்டே வரீங்க? குட்டி எப்போ எழுந்து எப்படி இவ்ளோ வேலையும் செஞ்சான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது பவி. பெத்தவங்கள சரியா பாத்துக்காம அவங்கள கஷ்டப்படுத்துற பிள்ளைங்க இந்த உலகத்துல இப்ப அதிகமா இருக்காங்க. ஆனா என்னோட குட்டி என்ன ஒரு குழந்தை மாதிரி பாக்குறான். இப்படி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். பவி, அவன் இப்ப முன்னாடி மாதிரி இல்லைங்கிறத பார்த்தல்ல, அவன் ரொம்ப மாறிட்டான். அவன்கிட்ட இருந்த அந்த கோவம், அந்த ஈகோ எல்லாமே இப்ப காணாம போயிடுச்சு. நீ பார்த்தல்ல. நீ குட்டிய மன்னிச்சு ஏத்துக்க பவி. அத்தை டைம் ஆச்சு, சீக்கிரம் போகணும்ல, வாங்க போலாம். பவி, எங்க ஓடுறான்? பாய் குட்டி. டாடா குட்டி. என்னன்னு இவன்? அவங்க என்னமோ வண்டியில வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவன் என்னமோ ஸ்கூல் பசங்களை வழி அனுப்புற மாதிரி மேல நின்று டாடா காமிச்சிட்டு இருக்கான். போதாததுக்கு வீட்டு வேலையெல்லாம் வேற செஞ்சு வச்சிருக்கான்.
ம். டேய் சந்தோஷ், ஆ தாத்தா இங்க வா. ஏண்டா என்ன தாத்தா? இதெல்லாம் என்னடா? வெக்கமா இல்ல உனக்கு? வீட்டு வேலையை பார்க்க வேண்டிய பொம்பளைங்க எல்லாம் பைய தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டாளுங்க. நீ என்னடான்னா அவளுங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்து சேவகம் பண்ணிட்டு இருக்க. இத பாரு, உன் பொண்டாட்டியை நீ தட்டி வைக்காதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. பாட்டி, நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்? நீங்களும் தாத்தாவும் என்ன பேசிட்டு இருக்கீங்க எப்படி? பொம்பளை வேலைய ஆம்பளைங்க செய்யறது அவமானம், அசிங்கம்டா. அது உனக்கு தெரியலையா? இங்க பாருங்க பாட்டி, இங்க ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எதுவுமே கிடையாது. ஆணவத்துல சண்டை போடுறதை தயவு செய்து விடுங்க. ராக்கெட்ல இருந்து ராணுவம் வரைக்கும் பொண்ணுங்க அங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க தாத்தா. நீங்க என்னடானா ஏன் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு சமைச்சு போடுறது ஏதோ பெரிய தப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க பாட்டி, காலம்லாம் ரொம்ப மாறி போச்சு. சரிப்பா, அப்போ துணியெல்லாம் துவைச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் கூட பாரு. சூப்பர் வேலை தாத்தா. நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. மொட்டை மாடியில துணி எல்லாம் இருக்கு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. டேய் டேய், என்னன்னு இப்படி இருக்கான்? எல்லாம் என் கால குடும்பமா, என்ன பண்ணுது? அண்ணே, ஏதோ நீ நல்லா இருப்ப, உன்னை வந்து பாத்துட்டு ஒரு 4-5 நாள் நிம்மதியா இருந்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா உன் குடும்பம் இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேனே. இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் ஊருக்கே போவேன். என்ன பவி, சிவாஜி, எம்ஜிஆர். பவி, இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல நான் வேலை பார்க்க போறத நினைச்சு எனக்கு பதட்டமா இருக்குது பவி. இப்ப ஏன் இப்படி பாக்குற? உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லையான்னு என்னோட உள் மனசு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. அத்தை, நீங்க உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க. எங்க எம்டி சாதாரணமாலாம் யாருக்கும் வேலை போட்டு கொடுத்துட மாட்டாரு. உங்க திறமை தெரிஞ்சுதான் உங்களை அப்பாயின்மெண்டே பண்ணிருக்காரு. சரிங்களா? அதனால இந்த பதட்டம், பயம் இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுடலாம். சரிங்களா? ஜாலியா உள்ள போலாம். ஒரு நிமிஷம் அத்தை, ஒரு கால் பேசிட்டு வரேன். ஹலோ. சுமதி சொல்லுங்க, என்னாச்சு? ஐயோ, அவ்வளோ டைம்லாம் கொடுக்க முடியாதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு நாளைக்கே வேணும். இல்ல சுத்தமா முடியாது. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும் தான் நான் நேத்தே உங்களுக்கு மெயில் போட்டிருந்தேன். ஐயோ, நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். டென்ஷன் பண்ணாதீங்க காலையிலே. சரிங்களா? நீங்க எப்போ ஒர்க் முடிக்கிறீங்களோ அப்போ உடனே எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. எனக்கு இன்னைக்கே வேணும். என்னாச்சு? எப்படி திறந்தாலும் கதவு திறக்க மாட்டேங்குது. ஒருவேளை சாவி போட்டு திறக்கணுமோ? அத்தை, ஐயோ அத்தை, அத்தை என்ன பண்றீங்க? பவி, கதவு திறக்க மாட்டேங்குது. எப்படி நம்ம உள்ள போறது? விடுங்க அத்தை, இது ஆட்டோமேட்டிக் டோர். இது இந்த கார்டை அந்த மிஷின்ல காமிச்சா போதும், அதோ ஆட்டோமேட்டிக்கா கதவு திறந்துரும். இருங்க, இப்ப பாருங்க. பாருங்க, திறந்துச்சா? ஆமா, சிம்பிள். கதவு திறந்துருச்சு. வாங்க.
இதுதான் உங்க கேபின். இதுதான் இங்க இருந்து தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. என்ன பிடிச்சிருக்கா? ஆல் தி பெஸ்ட் அத்தை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நான் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருப்பேன் அத்தை. ஏதாவது டவுட்னா உடனே என்ன கூப்பிட்டு விட்டுருங்க, சரிங்களா? யோசிக்காதீங்க. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் பாத்துக்கிறேன் பவி, யூ டோன்ட் வரி. சும்மா நடத்துங்க நடத்துங்க. சரி பாருங்க, நான் வரேன். பவி பாருங்க அத்தை, உட்காருங்க.